இசைஞானி இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு வந்தபோது நடந்தது என்ன என்பது பற்றி மதுரை மண்டல இணை கமிஷனர் செல்லைத்துறை விருதுநகர் கலெக்டருக்கு அறிக்கை அளித்துள்ளார். இசைஞானி இளையராஜா நேற்று முன்தினம் இரவு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு சென்றார். அங்கு அவருக்கு கோவில் வாசலிலேயே யானையை கொண்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவிலுக்குள் சென்று அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. ஜி.ஆர். சுவாமிகளும் இளையராஜாவுக்கு மரியாதை செய்தார். இந்நிலையில் கருவறைக்குள் இளையராஜாவை அனுமதிக்கவில்லை என்றும் அவர் அவமதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பொதுவாக கோவில் கருவறை என்று அழைக்கப்படும் கர்ப்ப கிரகத்தில் ஆதீனங்கள், மடாதிபதிகள், தக்கார்கள், அறங்காவலர்கள் போன்றவர்களும் மற்ற யாரும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. கருவறையில் அந்தந்த கோவிலில் பூஜை செய்யும் ஸ்தானிகர்கள், பட்டாச்சாரியார்கள், பரம்பரை குருக்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். அதே கோவிலில் வேறு சன்னதியில் பூஜை செய்யும் குருக்களாக இருந்தாலும் கருவறைக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. ஆகம விதிப்படி கட்டிய கோவில்களில் பண்டைய காலத்திலிருந்து கடைபிடிக்கப்படும் நடைமுறை இதுதான். கர்ப்ப கிரகத்தின் முன் உள்ள இடம் அர்த்த மண்டபம். இந்த மண்டபத்தில் பட்டர், குருக்கள் ஓதுவார்கள், மடாதிபதிகள், கோவில் அறங்காவலர்கள் அனுமதிக்கப்படுவர். இது இடத்தை பொறுத்து கோவில் நிர்வாகத்தால் முடிவு செய்யப்படும். அப்படி இருக்கையில் இளையராஜாவை முன்வைத்து இந்த சர்ச்சை வேண்டுமென்றே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டுள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இதற்கிடையே இளையராஜா கோவிலுக்கு வந்தபோது நடந்தது என்ன என்று அறநிலையத்துறை அறிக்கை அளித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதி அர்த்த மண்டபத்தில் மடாதிபதிகள், அர்ச்சகர்கள் தவிர மற்றவர்கள் உள்ளே செல்ல கோவில் வழக்கப்படி அனுமதி இல்லை என திருத்தண்டி ஜி.ஆர். தெரிவித்ததை இளையராஜா ஏற்றுக்கொண்டு அர்த்த மண்டபம் முன் நின்று தரிசனம் செய்தார் என்றும் மதுரை மண்டல அறநிலையத்துறை இணை கமிஷனர் செல்லதுரை விருதுநகர் மாவட்ட கலெக்டருக்கு அறிக்கை அளித்துள்ளார். ஆண்டாள் கோவிலில் தரிசனம் முடிந்த பிறகு திருத்தண்டி நாராயண ராமானுஜ ஜி.ஆர். சுவாமிகள், ஸ்ரீவில்லிபுத்தூர் சடகோப ராமானுஜ ஜி.ஆர். சுவாமிகள் ஆகியோருடன் சிரித்து பேசியபடி வந்தார் இளையராஜா. இந்த விஷயம் சர்ச்சையானது தெரிந்தவுடன் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல, விட்டு கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என இசையமைப்பாளர் இளையராஜா சமூக ஊடகம் மூலம் விளக்கம் அளித்துள்ளார்.